ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், டிசைர் மியூசிக்ஸ், கோயம்புத்தூர், சூலூர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடெக்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு யூஎஸ்பி போர்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஸ்பிளே வச்சு வந்திருக்கு புதுசாக. ஸோ இது எப்போது வந்துருச்சு, நான் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. இந்த யூஎஸ்பி போர்டு வச்சு ஒரு 5.1 டால்பி டிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா சேல் பர்பஸ்க்கு தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் ஆகிய அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. அதே மாதிரி தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. உங்களோட சேஃப் ரொம்ப முக்கியம். ஸோ சேஃபாக கொண்டாடுங்க. ஒன் மோர் ஹாப்பி தீபாவளி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையர் அப்படின்னு ஃப்ரண்ட் லுக் எடுத்துக்கிட்டோம்னா அக்கர்லிக் பேனலில் கொஞ்சம் பிராண்டட் லுக் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக விட்டுருக்கிற கலர் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஜிடெக்கில் நியூ மாடல் யூஎஸ்பி போர்டு இது. ஸோ ஃப்ரண்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா இது யூஎஸ்பி 5.1க்கான சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்ச் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது யூஎஸ்பி ஆஃப் ஆகிட்டு டீகோடர் ஆன் ஆயிரும். ஸோ அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸ் ட்ரிபிள். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோலு. இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டுக்கான கண்ட்ரோல். இது சென்டருக்கான கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான கண்ட்ரோல். இது டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோட்டல் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். கீழே கோல்டனில் பாட்டம் புஷ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போர்டில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளாக்கு, வேவு, MP3, MP5 எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகும். ஸோ ப்ளூடூத்து ஆக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸ் வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெனு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மெனு பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மெனு பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கு, ப்ளூடூத்து, ஆக்ஸ் இன்புட்டு, பிசி மோடு, அதே மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த மியூசிக் மோடில் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சாங் ப்ளே ஆகிட்ருக்கோ அது வந்துடும். அதே மாதிரி இதில் ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்குது. அடுத்து ரிப்பீட் மோட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளூடூத்தை ஆக்ஸாக என்னன்னு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைன் இன்புட். அதாவது ஆக்ஸில் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆக்ஸில் வேவ் மீட்டர் மாதிரி ஒன்று ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் இதை டர்ன் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டர் ஆப்ஷன் நீங்கள் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா பேக் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஸ்பெக்ட்ரம் அனலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் லுக்காக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வியூ மீட்டர் எதுவும் கொடுக்கல. ஒரே ஒரு எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்இடி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் நீங்கள் பாட்டு நெக்ஸ்ட்டு மாத்திரக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை நீங்கள் லைட்டாக டர்ன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாங் வந்து மாறிட்டே போகும் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் இருக்கிற ஆப்ஷன் இவ்வளோ தான். இன்னும் நிறைய ஆப்ஷன் செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக இதனோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் பற்றி பார்த்துடலாம். இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24/24 ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான பவர் சப்ளை எஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 3510 மெட்டல் டயோடும் 10,050 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நம்மளுடைய ஓன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரில் மட்டும், பியூர் காப்பரில் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இதனோட வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி. ஸோ அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்ப் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய 5198 1941 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 5 சேனலுக்காக. பர் சேனலுக்கு உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70 வாட்ஸ் பக்கம் வரும் உங்களுக்கு. அடுத்தது சப்வூஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் BTL மோனோ தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது 2 ஸ்டீரியோ போர்டு. ஸோ நான் வந்து மல்டிபர்பஸ்க்காக நான் வந்து 2 ஸ்டீரியோ போர்டாக
டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் வண்டிக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம், இல்லை நம்ம 4 ஃபிட்டாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு 56K ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அடுத்தது 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்காக யூடியில் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். பேசனில் ஒரு சுவிட்சிங் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிகோடர்லேருந்து வர இன்புட்டும் ப்ரோலாஜிக்கில் வர இந்த இன்புட்டும் இங்கே நிற்கும் உங்களுக்கு. ஸோ அவுட்புட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்த இன்புட் வேணுமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ப்ரோலாஜிக்னு எடுத்துகிட்டோம்னா ஹனீஸில் ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சேனல் கெய்னர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், டிகோடர்லேருந்து வர சிக்னலை கெயின் பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து 5 to 12 வோல்ட்டில் வேலை செய்யும். பட் நம்ம வந்து இதுக்கு 12 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹம்மிங் பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் 5 வோல்ட் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹம்மிங் நாய்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து 12 வோல்ட் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஹம்மிங் நாய்ஸோ நாய்ஸோ எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவும் உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓவராலாக இந்த ஆம்போட டீட்டெயில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். ஸோ இதில் ஒயரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் எங்கேயுமே கசகசன்னே ஒயரிங் இருக்காது உங்களுக்கு. ஸோ ஒயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸாக ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே காண்டாக்ட் பண்ணுங்கள். இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆம்போட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இன்னும் கால்குலேட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கால்குலேட் பண்ணிட்டு. வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் வந்து 8 இன்ச் ஸ்பீக்கரும் நீங்கள் 12 இன்ச் JBL நீங்கள் தாராளமாக போடலாம். நான் செக்கிங்கே நான் அதுதான் போட்டு செக் பண்ணேன். ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு மீடியம் பேஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 24 வோல்ட் 10 ஆம்பியர் தான். ஸோ அப்படிங்கும்போது ஒரு மீடியம் பேஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. 4th ஆர்டர் பாக்ஸுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்குது JBL போட்டதில். ஸோ நீங்கள் JBL பைனியர் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் வைஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஆம்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான ஆம்பும் நம்ம செஞ்சு தரலாம். வேணுங்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக கொண்டாடுங்க, சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.